கொட்டாயிட்டு அம்மாக்கு கம்மைங்க இல்லை கொஞ்சம் பொறுங்க எங்கட ஊராக்கள் வந்திருக்காங்க வேலைக்காரங்க இதெல்லாம் ஒதுங்க வச்சு விற்பானுங்க உங்ககிட்ட வேலை செய்றாங்களா அந்த கெத்த பாத்தியா ஒரு சிங்கிள் ஆளை வந்து வேலைக்கு வச்சுட்டு அப்படி சொல்றாங்க வேலைக்காரன் நல்ல கெத்து ரோஜாக்கா சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து இப்படி ஒரு நிலைமையில வந்து எங்களுக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கு வந்து உழைச்சேன்னு என்ன சாதிச்சிருக்கீங்க இப்ப ஆமா நிச்சயத்துக்குமே நல்லா சாதிச்சிருக்கேன் சரியா 2 பசங்களை நல்லா பெரிய ஆக்கிட்டேன் நல்ல பிசினஸ் பண்ணி 17 வருஷம் ஆச்சு இந்த தொழிலுக்கு என்ன நல்ல ஒரு வேன் எடுத்திருக்கேன் நல்ல வீடு ஒன்று கட்டி வச்சிருக்கேன் 2 வேன் எடுத்திருக்கேன் 2 வேன் எடுத்திருக்காங்க நல்ல ஆட்டோ இருக்கு பாருங்க மகளே நம்ம கிளிநொச்சி ரோஜா அக்காவினுடைய கவனிப்பை பாருங்க ஐயோ ஐயோ என்ன சொல்றக்கா உங்களோட அன்புக்கு நாங்க அடிமை வீட்டுல கோயில் எல்லாம் வச்சிருக்கேன் அழகா 2 வீடு கட்டி நடுவுல கோயில் வச்சு ஒரு நாளைக்கு வாரம் கண்டிப்பா வீட்டு கண்டிப்பா வாங்க இங்க தமிழுக்கு வந்தா தங்கலாம் எங்க வீட்டுக்கு வாங்க நம்பி எங்க போனாலும் எங்க ஒரு தமிழ் இருக்கான் அதான் உண்மை அதுதான் உண்மை எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அங்க ஒரு தமிழன் இருப்பான்ற உண்மை அதிர்ச்சி வேண்டுப்பா அவசரப்படாதீங்க நான் இந்த யார் எங்களை தமிழங்க யார் வந்தாலும் நான் இப்படித்தான் அழகுதான் ரோஜாக்கான ஒரு ஆள் இருக்கு நினைக்க மாட்டீங்களா தம்புள்ளையில கிளிநொச்சி ரோஜாக்கா கண்டை வந்து எங்களுக்கு சரியான சந்தோஷம் நான் உண்மையை சொல்றேன் உங்களுக்கு பெருமையா இருக்கு அப்படி என்ன இப்படி சாப்பாடுல வந்து கவனிக்கிறீர்கள் ஐயோ நீங்க சிங்களம் தமிழ் கேட்பீங்க தமிழ் தானா எந்த இடம் பிறந்த ஊர் கிளிநொச்சி கிளிநொச்சி அக்கா ரோஜா அக்கா கிளிநொச்சி ஆமி எது நம்ம வீரத்தை கேட்டவங்க தானே இங்க வீரத்தை மட்டும் தான் கேட்கணும் முருகண்டி இந்த பூதா மகனே இலங்கையினுடைய தேசிய பூ என்ன தேசிய மலர் பாருங்க இது வந்து வெண்டாமரை வெள்ளப்பூ இது வந்து செந்தாமரை சரியோ ஓகே மகளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இரவு வீடியோவிலேருந்து தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி ஜூலை 4ஆம் தேதி காலை 11:30 உங்களாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இரவு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஒரு ஆத்மா வந்து எங்கள்கிட்ட வந்து உதவி கேட்டு ஒரு ஆத்மா டெய்லி எங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. அது நேற்றைய தினம் வந்து நிரூபணமானதுன்னு அது உண்மையான வகையில் வந்து நாங்கள் நிரூபிச்சிட்டோம் இது வந்து உண்மையிலே வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய காலை வேளையில் 11:30 எங்களுடைய ஜூலை 4ஆம் தேதி எங்களுடைய பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். உண்மையிலே மக்களே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஆரம்பிக்கும். காரணம் என்னென்னு சொன்னால் படத்துலேருந்து வீடியோ எடுக்கதே விடுறாங்க இல்லை படத்தை வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே ஒரு பழக்கடை ஒன்று இருக்குது. வந்து ஒரு நிமிஷம் கூட இல்லை மக்களே இந்த மைக்கை மாட்டிங்க வாகனத்தை வந்து முன்னுக்கு எடுக்கட்டான். நாங்கள் தம்புள்ளைக்கு வந்து நேற்று நாங்கள் கண்ட அந்த 2 போலீஸ் அதிகாரி மட்டும்தான் ஓகே நல்ல வந்து பழகிருந்தாங்க. மக்களே இது ரோடு மக்களே இந்த ரோட்டில் வந்து எங்களுக்கு நிற்கிறதுக்கு வந்து உரிமை இருக்குன்னு அவங்களுக்கு கடமை தான் அவங்களுக்கு சொந்தம். இந்த ரோடை வந்து அவங்க வாங்கலை விளங்குது அவங்க வந்து அப்படி கதைக்க மேலாது என்ன தெரியாத மக்களே உங்களோட சட்டத்தை நீங்கள் சொல்லுங்கள். கடைக்கு முன்னுக்கு ரோட்டில் வந்து நின்றாவங்களோட வாகனத்தை என்ன விடுறது அவங்க ஒரு நிமிஷம் நின்றுட்டு நாங்கள் அப்படியே போயிடுவோண்டாப்பாய். ரோட்டில் அங்கே இங்கே தங்குறது தான் வந்து எங்களுக்கு இடம் கிடைக்கலன்ட்டு பார்த்தாலும் ரோட்டில் நிற்கிறதுக்கு கூட இடம் கிடைக்கலடா அப்போ தான் பிள்ளையில் என்ன ஆக்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை மக்களே மனசெல்லாம் வந்து சரியான கவலையாக இருக்குது. மனிதனாக பிறந்தா வந்து மனசில் கவலை இருக்கும் என்ன இருந்தாலும் என்ன சொல்கிறது நம்மளோட நிலைமை வந்து அதை விட மோசமாக இருக்குது மக்களே. என்ன வாழ்க்கை பிடிச்சிருக்கு இப்படி சுற்றுறது அதை விட நிறைய இடங்களுக்கு போகிறது இந்த அட்வென்ச்சர் ஃபீலை வந்து அனுபவிக்கிறது என்ன இடங்களை வந்து சுற்றி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு எங்களோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்குது. மிதுவுக்கு வந்து பசி எடுத்துனே பசிக்குன்னு சொல்லியிருக்கான். கவலைப்படாமல் மிது சமைக்க முன்னே ஒரு டீயாவது குடிப்போம் எங்கேயாவது சரியா யோசிக்காது பட்டினி ஒரு சொல்லி ஏறி ஆகல மக்களே வாழ்க்கை வருத்த போயிது மக்களே. அதாவது எங்களோட யூடியூப் சேனல் வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறது நார்மலாக போய்கொண்டிருக்கு எங்களோட ஆடியன்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலேயே மாறிட்டாங்க. நிறைய பேர் வந்து மாறிட்டாங்க. காரணம் இப்போ எங்களோட கண்டென்ட் வந்து மாற்றினதாலேயோ ஒன்றுமே தெரியல.
உண்மையிலேயே இப்போ யூடியூப்லேயும் வந்து மக்களே இப்போ சம்பளங்கள் நாங்கள் போகிற வீடியோக்கோ அதிகமாக சம்பளம் பெறணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உண்மையில் இந்த என்ன சொல்கிறது இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு இது ஒன்று இருக்குது சரியோ. அப்போ அதன்படி வந்து இப்போ வெளிநாட்டில் இருந்து பார்க்கக்கூடியாக்கள் வீடியோக்களை பார்த்தது வந்து உண்மையிலேயே யூடியூப்லேயும் வந்து சம்பளங்கள் வந்து ஓரளவு நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து ஓகேயான சம்பளம் பெறுமே. இதே வந்து இப்போ என்ன சொல்கிறது அந்த ஆடியன்ஸ் வந்து வேறு ஒரு நாடுகள் மாறும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கான வார சம்பளம் வந்து முதல் வார சம்பளத்தையும் விட கொஞ்சம் குறைவாக தான் பெறுமே. அந்த வகையில் இப்போ எங்களோட ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக வந்து மாறி எங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மாறிதுன்னு. அதனால பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது மக்களை. இப்போ நம்ம தொழில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம லோன் கேட்டு போனாலும் வந்து பேங்குக்கு போனாலும் வந்து அங்கே 1008 கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் பிஸ்னஸ் வந்து இது வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்க இதை காட்டுங்க அதை காட்டுங்க. நாங்கள் பண்ணை செய்ய போகிறோம்னு சொன்னால் வந்து பண்ணையை செஞ்சு காட்டுங்க ஃபஸ்ட்டுக்கு விளங்குதா. அடையப்பா பண்ணையை செஞ்சு காட்டுறோம்னு சொன்னால் வந்து என்னோடது பண்ணை செய்கிறதுக்கே உங்கள்கிட்ட வந்து லோன் எடுக்க வரேன் நாங்கள் செஞ்சுடுவேன் சொல்லிட்டு என்னண்டா சில வேலைகளை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு புது புது தொழிலில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு காசு வந்து கையில் வந்து பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குடாப்ப. கடன் கட்டு போனாலும் நம்மளோட சொந்த பந்தம் என்ன சொல்கிறது நம்ம வந்து நிறைய பேர் கொடுத்தோம். இதான் மக்கள் உண்மையான இது வழங்க. நான் இருக்கும் பொழுதும் நிறைய பேர் வந்து கொடுத்தோம். நாங்கள் வந்து இப்போ கடன் கேட்கும்போது வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் வந்து எடுத்தவங்க திருப்பி அந்த ஃபோனை வந்து ஆன்சர் பண்ணுறாங்கல்ல. என்னது வாழ்க்கை இப்படியே போகுது பார்ப்போம். ஒரு நாள் வாழ்க்கை மாறும், ஆனால் ஒரே நாளில் வந்து மாறாது. அதுதான் இப்போ மிதுவும் எல்லாருமே காய்ச்சிருந்தேன் இந்த வாழ்க்கை சொல்லிட்டு எப்படி இருந்தேன்னா கடைசியில் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு வந்து யோசனையாக இருக்குது. சரி ஓகே, மனிதனுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுன்றது வந்து மனிதனுக்கு வருமனே. வெற்றியை கண்டாலும் வந்து சந்தோஷப்படுத்தக்கூடாது சரியா. அதாவது ஒரு பாட்டுன்றது தெரியுமா, கடல் அளவு கிடைத்தாலும் கையளவே ஆனாலும் அந்த ஒரு லைன் ஒன்று இருக்குது. நல்ல லைன். அது வந்து வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு லைன்னு சொல்லலாம். உண்மையிலே மக்கள் என்னென்னு சொல்கிறது, இப்போ நம்ம இருக்கக்குள்ளே வந்து மற்றவங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து கொடுத்து வந்து உதவி செஞ்சுருந்தோம். இப்போ நம்ம கொடுத்தவங்கள்ட்ட போய்ட்டு நம்ம திருப்பி எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வேணும் உங்களால் செய்ய முடியுமான்றதுக்குள்ளே வந்து அதாவது எங்களுக்கு இப்போ டைம் இல்லை எங்களுக்கு கஷ்டம் இப்போ விளங்குதோ. ஆனால் அவங்கள்ட்ட இருக்கும் ஆனால் வந்து தரமாட்டாங்க. என்ன இப்போ எங்களுக்கு இருக்கிற மாதிரி வந்து கொடுக்குற மனப்பாங்க வந்து அவங்களுக்கு இல்லை தானே. அப்போ அந்த வேலை சொல்லிக்கிட்டோம். உண்மையிலேயே சரியான ஒரு நெருக்கமான இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். உண்மையிலே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன யாராவது என்ன எங்களுக்கு வந்து நீங்கள் உதவி செய்து வரலாம். இப்போ ஃப்ரீயாக வந்து இலவசமாக காசு வந்து தரது இல்லை. என்ன விளக்கம் பண்ணால் இந்த வட்டியில்லா கடன் வட்டிக்கு வாங்கினா அவ்வளோக்கு வாங்கலாம் மக்களி விளங்க. ஒரு 10 லட்சம் நாங்கள் வந்து வட்டிக்கு வாங்குறோம்னு சொன்னால் வந்துட்டு அது பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருக்குது. உண்மையில் இந்த வட்டி இல்லா கடன் வந்து என்ன நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. வட்டி இல்லாமல் எங்களுக்கு வந்து யாராவது கடன் தர முடியும்னு சொன்னால் அப்படியே பேங்கே தாராங்கல்ல, பேங்க் தாரத்துக்கு இது பண்ணுறாங்க. இப்போ எங்களை நம்பக்கூடிய ஒரு சிலர் இருப்பீங்க அண்ணே. இப்போ உண்மையிலேயே வந்து என்னென்றால் இப்போ ஒத்தடியா இப்போ ஒரு கடன் ஒரு 5 லட்சம் நாங்கள் வாங்குறோம்னு சொன்னால் வந்துட்டு அந்த 5 லட்சத்தையும் வந்து ஒரேடியாக வந்து எங்களால் வந்து தரையிலாது என்ன. அந்த 5 லட்சத்தையும் வந்து நாங்கள் மாதம் அடிப்படையிலேருந்து பிரித்து இத்தனை மாதத்துலேருந்து அந்த தருவோம். எங்களுக்கு காசை வந்து திருப்பி தருவோம். நீங்கள் சொல்ல டேட்டுக்குள்ளே வந்து ஒவ்வொரு மாதம் வந்து காசு கொஞ்சமாக திருப்பி தருவோம். இரண்டால் வட்டியில்லா கடன் யாராவது தர முடிஞ்சால் எங்களோட இந்த தொழிலில் வந்து ஆரம்பிக்கிறது தர முடிஞ்சால் கண்டிப்பாக தாங்க நம்பிக்கையாக தருவோம் என்ன. அப்படி இல்லைன்னா வீடு தடி வாங்க கடனை கேட்டு சரியோ. அப்படி உண்மையிலே வந்து யாராவது வந்து என்னோடது இப்படி வட்டியில் கடன் யாராவது தருவீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். இது என்றால் எங்களோட அடுத்த கட்ட நகர்வுக்கு பெரிய ஒரு இதாக இருக்குமே. அப்படி நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 070 16 55 595 என 070 16 55 595. முடிஞ்ச வரைக்கும் மக்களே நான் பர்சனலாக வந்து நான் ட்ரை பண்ண வேண்டிய இடங்களில் வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன். கொஞ்சம் காசு வந்து கிடைச்சது பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு அது எங்களோட என்ன சொல்கிறது தொழில் ரீதியாக வந்து ஆரம்பிக்கிறதுக்கு சரியான வந்து போதாமையாக இருக்குது. அடுத்த கட்டம் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் மக்களே. நான் சொன்ன மாதிரி வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு என்ன நிறைய பணம் சம்பாதிச்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஐடியா வந்து இப்போது மைண்டுக்குள்ளே இருக்குது. இப்போ பாருங்களேன், ஹெல்ப் பண்ண முந்தி இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய இருக்குது என்ன. வாழ்க்கை இப்படி தான் மக்களே, அதை கண்டு வந்து தோற்று போகக்கூடாது. இப்போ இன்றைய நிலைமை நேற்றைய நிலைமையெல்லாம் கேட்டிங்கன்னா மக்களே வந்து என்ன சொல்கிறது ஏன்னா இது நேற்று நீங்கள் சொன்ன மாட்டீங்க எங்கே வரதுக்குன்னா இங்கே இப்போ கூட மக்களையே நாங்கள் இந்த நேஷனல் பார்க்குன்னு அப்போ அங்கே போகணுன்னா நாங்கள் முடிவெடுத்தோம் மக்களே. அப்போ அங்கே போன முடிவெடுக்குள்ள வந்து ஒரு வீரண்டு பார்த்தோன்னா அந்த ஜீப்பில் போகிறதுக்குன்னு அங்கேருந்து ஜீப்பில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபா 4000 ரூபாய் கிட்ட எடுப்பாங்களே. அப்போ நாங்கள் அங்கே போய் அங்கே ஜானம் பண்ணி தான் இருக்கோம் எங்களுக்கு தெரியல, வேறு மிருகங்கள் இருக்கான்னு தெரியல.
இப்போ நான் சொன்ன வந்து நீ ஜானையை பார்க்கறது அங்கே ஜீப்பில் 3500 கொடுத்து போகிறத விட நம்மளோட காட்டுக்கு நம்ம போனால் வந்து அவ்வளோ ஜானையை பார்க்கலானே. ஏன்னா உண்மையானே அதாவது செலவுகளை வந்து சுருக்கணும் மக்களை. என்ன செய்கிற இப்போ இப்படி வந்தாலும் வந்து சில இடங்களுக்கு வந்து எங்களால் வந்து போய் பார்க்கல. அதுன்னு காசு கொடுத்து போக வேண்டிய இடங்களுக்கு போகிறத வந்து நாங்கள் தவிர்த்து கொள்வோம். சரி, சீரியாமலைக்கு போய் ஏறுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் மக்களே என்ன விளக்கம் என்று சொன்னால், சீரியாமலையில இந்த மட்ட மையத்தில் போயிட்டு ஏறில ஒன்று பின்னத்தில் ஏறணும். இல்லாட்டி நாங்கள் தம்புலிருந்து போகிறோம் கடைசி நாள் வந்து ஏறணும். காரணம் என்றால் சீரியாமலை ஏறி வந்தால் 2 நாள் நடக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் போய் சீரியாமலை ஏறப்போன்னு சொல்ல வந்து சொல்கிறாங்க. என்ன செய்கிறோம், எங்களோட மன ஆதங்கத்தை மன குழப்பத்தை வந்து இது பண்ணுறோம். சில பேர் வந்து யோசிப்பாங்க, என்னடா அவங்க பச்சையாக வந்து உதவி கேட்குறான்னு சொல்லி. நாங்கள் உதவி கேட்கல மக்களே. எங்களுக்கு வந்து நான் இது வந்து ஹெல்ப் தான். ஆனால் வந்து உங்களை இலவசமாக வந்து தர சொல்லினேன். கடன் அடிப்படையில் வந்து யாராவது தர முடிஞ்சால் கண்டிப்பாக தாங்க. அது வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இந்த வாங்குகிற மாதத்துலேருந்து வார மாதத்துலேருந்து உங்களோட காசை வந்து நாங்கள் மெல்ல மெல்ல திருப்பி தர முயற்சிக்கிறோம். என்ன செய்கிற மக்களை கேட்டு 7ஆம் கட்டத்தில் வந்து உங்களையும் கேட்குறவனே யாராவது கருணை காட்டுங்க. சரி, ஓகே, வலிக்கிறோம். இவ்வளவு தூரம் மனுஷன் வந்து கேட்க மாட்டேன் வாய் திறந்து. என்ன கேட்க வேண்டிய ஒரு நிலைமையில நாங்கள் வந்துட்டோம். என்ன மீது யோசிக்கிறேன் நீங்கள் நிலைமை யோசிக்க. என்ன நம்ம கையால் எத்தனை லட்சத்தை நம்மளோட சொந்த பணத்தில் வந்து கொடுத்துருக்கோம். நமக்கு பிடிக்க ஒரு நிலைமை அடிச்சுட்டு ராமாக்கு நீ வாழ்க்கை என்ன ஏற்றத்தாழ்வு மனிதனுக்கு வரும், வெற்றியும் தோல்வியும் வீரனுக்களை. இதை கண்டு நாங்கள் அஞ்ச போவதில்லை. ஆனால் என்ன சொல்கிறது, நாங்கள் இருந்ததை விட ஒரு 10-15 மடங்கு நிலைமைக்கு என்னால் வந்து வரையிலும் மற்றவங்களையும் அப்படி ஒரு நிலைமைக்கு என்னால் உருவாக்கிய மேலும் அது எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறது காசு அணி வேணும். சரி, இப்போ எங்கே போமிதோ எங்கேயாவது வரும் டீ அடிப்புமா? இந்த டீ கடையில் டீ ஒன்று குடிச்சு வர்றதுக்கு மக்களே ஒரு பனி சொண்டை சாப்பிட்றோன்னா வந்து எப்படி ஒரு 500 கிட்ட போகும் மேடா 3 சாப்பிட்றோன்னா. என்ன மக்களே வாழ்க்கையை பற்றி யோசிச்சு என்ன செய்கிறேன். இப்போ எங்களுக்கே இப்படி நிலைமை சொன்னால் எத்தனை பேர் வந்து தங்களோட வாழ்க்கையை யோசிச்சு கொண்டு அண்ணா இதே நிலைமையிலான். இன்னைக்கு சொன்ன மாதிரி மக்களே ஒரு பொடியன் வந்து கோல் அடிச்சான்டா இப்போ கால் நேரத்தில். அந்த பொடியனுக்கு எனக்கு என்ன வார்த்தை சொல்கிறேன்னு தெரியல. அண்ணா இப்படி வெளிநாடு போகிறதுக்குண்ணா இப்படி ஒரு ஆள்கிட்ட காசு கொடுத்துனாங்கண்ணா நான் ஏமாந்துட்டோம்ண்ணா. எனக்கு வந்து அம்மாவும் இல்லை, சரியோ அம்மாவும் இல்லைண்ணா. அம்மா இறந்த அப்புறம் வந்து அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு அண்ணா அக்கா எல்லாம் வந்து இருக்காங்க. கிளிநொச்சி அந்த பொடியை சரியா கிளிநொச்சி நான் சின்ன வயசுலேருந்து வேலைஞ்சானா பார்த்துக்கொள்றேன். வெளிநாடு போகிறதுக்குன்னா எனக்கு காசு இல்லாமல் இருக்குண்ணா. கையில் ஒரு 5 லட்சம் ரூபா காசு இருந்தால் தாங்கண்ணா கண்டிப்பாக நான் தந்தி சாரன்னு சொல்லிட்டு ரெண்டு அவன் வந்து என்னை ஒரு மோட்டிவேஷன் அடைந்தேனே கோல் எடுக்கக்குள்ளே வந்து நான் நம்ம டெல்லி வச்சுன்னா அவனை மனசு கஷ்டப்படுந்தானே. அவன் நான் சொன்னேன், தம்பி இப்போத்த நிலைமை அவன் சிக்கலாக இருக்குது தம்பி, நீ ஒன்றும் யோசிக்காத, முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன், என்ன நான் முயற்சி எடுத்து பார்க்குறேன் என்ன சொன்னேன் நான். ஏன்னா டக்குன்னு வந்து மூத்துக்கு நீர் இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு அவன் மனசு வந்து எவ்வளோ கஷ்டப்படுமென்றது எங்களுக்கு தெரியும். அடுத்து இன்னொன்று இருக்குடா, இப்போ நான் கொஞ்சம் யோசிக்காத தம்பி தாரன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாலும் வந்து அவன் நம்மளே நம்பி திருப்பான் சரியோ. அப்படின்னா கடைசியாக சொன்னான், தம்பி இப்படி அண்ணா நிலைமை இப்படி தான் கிடக்கு சரியோ, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு நிலைமை வரும், அப்போ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன், பொறுங்க பாப்போம் அப்படி சொல்லிருக்கு. உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று இரவு நடந்த சம்பவத்தை பார்க்க மக்களே இவங்க இந்த கதையை கொஞ்சம் நீங்கள் கேட்கணும் செய்யும். அப்போ வந்து பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு எங்கள்ட ஒரு ஏடிஎம்ல வந்து காசு முடிஞ்சு மொத்தம் 10 ஏடிஎம் மக்களே. ஒன்று HNB, அடுத்து வந்து BOCன்னு. HNBயில் வந்து முடிஞ்சு என்னடா கிட்டத்தட்ட முடிஞ்சு ஒரு 3000-3500 தான் கிடந்தது. அப்போ இந்த மைண்ட் செட்டில் வந்து இந்த BOC அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 20,000 ரூபா காசு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைண்ட் செட்டில், அதாவது இங்கே வந்த நாள்ல இருந்து எனக்கு தோணி கொண்டு இருந்தது, ஓகே இவன் காசு இருக்க பார்த்துக்கலாம் சரியா என்கிட்ட அப்படியே இருந்தது மைண்ட் செட். அப்போ இரவு தம்பி ஆகலன்னு மிதுவையும் சனுவையும் வந்து அனுப்பினான். அனுப்பின அப்புறம் என்ன நடந்து நீங்களே சொல்லுங்கடா, வாங்கடா வா தம்பி, யார் எடுத்த இது
சனு அந்த கிட்ட வாங்க முடியும் பேங்க்ல காசு இல்லையோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஏடிஎம்ல போத்துறோம் அதன் காசு வருது இல்ல பேங்க்ல காசு இல்லையா அதாவது ஏடிஎம் மெஷின்ல காசு இல்ல அப்புறம் அடுத்த ஏடிஎம்ல ஓடுனேன் திருப்பி வருது இல்ல திருப்பி எவ்வளவு கிடக்கணும் அப்படி செக் பண்ணி பார்க்கலாம் 315 ரூபாய் நேட 315 ரூபா காசு கிடக்கு சொன்னா 315 எனக்கு அப்படி திக்குன்னு இருந்துச்சு. அப்போ வந்து 2 பேர் ஆக்களுக்கு உடனே கால் அடிச்சிடானே ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம், அவசரமாக எங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு வேணும் அனுப்ப முடியுமான்னு சொல்லிட்டு ஓகே தம்பி நான் இந்த லைவ்ல நிற்கிறேன் தம்பி இந்த அடிக்கிறேன் தம்பி ஓகே அடுத்த ஆளுக்கு அடிச்சேன் நான் அப்படி ஒரு நிலைமைண்ணா இங்கே நிற்கிறேன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை கிடக்கன்னா நான் கடனாக தான் கேட்குறேன் திருப்பி தந்துடுறேன் ஒரு 2-3 நாளில் என்ன சரியாயிடுமான்னு ஓகே தம்பி இப்போ உடனே போட்டலாமே நாளைக்கு நான் போகிறேன் அவருக்கு காலையில் மெசேஜ் பண்ணேன் குட் மார்னிங் மெசேஜ் சரியோ பார்த்துருக்கார் ஆனால் வந்து ரிப்ளை இல்லை. அதாவது மக்களே புலம்புறோம் நிலைமை சிக்கலாக கிடக்கு மாறண்டா அந்த வரி இருக்கணும் விளங்குதா இப்படியான இதெல்லாம் அனுபவிச்சு தான் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்ன்ற வரி நமக்குள்ள வரும். இதை விட இவ்வளோ கஷ்டமான நிலைமையில வந்து அனுபவிச்சிருக்கவனே என்ன இதெல்லாம் உனக்கு வரலாம். 2 தொழில் மக்களே 2 பிஸ்னஸ் அந்த 2 பிஸ்னஸும் வந்து 2டையும் வந்து ஆரம்பித்து அந்த 2ல் வந்து உண்டாவது சக்ஸஸ் ஆகணும். நிறைய பிஸ்னஸ் வந்து செஞ்சு பார்க்கணும் மக்களே விளங்குதா ஒன்றை மட்டும் செஞ்சுட்டு அதில் வந்து தோத்துட்டு ஐயே இது முடிஞ்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. 2 3 செய்யணும் கண்டிப்பாக. அதில் 1வது வந்து நம்ம கை கொடுக்கணும் கடைசி வரைக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய கடைசி வரைக்கும் 1வது வந்து கை கொடுக்கணும். அதற்குரிய முயற்சிகளை தான் வந்து நாங்கள் எடுத்துருக்கிறோம். நிறைய பேர் எவ்வளோலாம் கதைச்சானு இல்லைன்னு அவனை கதைக்கிறவனுக்கு தெரியுமா நம்ம எல்லாமே அந்த கதைச்சாக எல்லாம் வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டவங்க அது வேறொரு பக்கம் சரியோ. யாரெல்லாம் வந்து என்னை பற்றி தவறெல்லாம் வந்து கதைச்சி இதில் போஸ்ட் பண்ணாங்களோ அவங்க மொழிபேரும் என்கிட்ட கோல் எடுத்து தம்பி உண்ட நிலைமை தெரியாமல் அப்படி கதைச்சிட்டோம் அப்படி வீடியோ போட்டோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நம்ம வந்து டெலிட் பண்ணி என்கிட்ட மன்னிப்பும் கூட கேட்டவங்க. என்ன சொல்கிறது அது அவங்க விலங்குதாயரா எப்படியெல்லாம் தேடிப்பாவுக்குள்ளே வந்து நம்மளை பற்றி விசாரிக்குள்ளே இதேக்குள்ளே செக் பண்ணலாம் விலங்கு தானே. சரி மகள் என்ன செய்கிற வாழ்க்கை இப்படித்தான். இப்போ எங்கடா டீ குடிக்க போனே காலையிலே இந்த சோகம் சில விஷயங்களை வந்து நினைச்சு பார்க்கல. ஆனால் மகளே ஒன்று என்ன சொல்லுங்க எனக்கு எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் எனக்கிட்டே காசு இல்லாம போனாலும் நான் மிது சனு என்ன இவங்களோட சம்பளம் வந்து அந்த டேட்டுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். எப்படியா லேட்டாக இருக்கா சம்பளம் கூட அதில் மட்டும் என்ன சொல்கிறது எப்படிப்பட்டாவது நான் உங்களோட சம்பளத்தை வந்து நான் கொடுத்துருவேன். காரணம் என்றால் நம்மளோட கஷ்டம் நமக்குள்ள விளங்குதா. இப்போ என்ன நம்பி வெளிநாடுலாம் போகாமல் வந்து இருக்கிற இது வந்து நான் கைவிட மாட்டேன். சனுவை வந்து நான் கைவிட மாட்டேன்னு அவங்கள நான் மட்டும் வளர மாட்டேன் அவங்களை சேர்த்து தான் தூக்கிட்டு போவேன். இதில் எங்கே டீ கடை இருக்கும் இது எந்த இடம் இது டேய் இது அந்த இதுரா இதான அந்த கோல்டன் டெம்பிள் ட்ரிப் வந்து ஞாபகம் இருக்கா முதல் சின்ன வயசுல அதான் மகளே இங்கே பாருங்க உண்மையிலே வந்து என்ன சொல்றது இங்கே வரணும்ன்றதுக்காக நான் வரல. ஆனால் அதை பற்றி நாங்கள் வீடியோவில் அடுத்த நேரடியாக நாங்கள் வந்திருக்கோம் முதல் ஒரு காலத்தில் இந்த கோபுரத்தை பார்த்து மேய்ச்சி நான் புத்தகத்தில் இருக்குது இது பாருங்க தெரியுது கோல்டன் டெம்பிள் இதான் புத்தகசில மலையில் இல்லாமல் புத்தகசில இருக்குதா நல்ல மட்டமையா அதான் 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 அந்த அருகி சைடில் இருக்கு மகளே காட்டுற பாருங்க உங்களுக்கு சரிடா முன்னுக்கு இதெல்லாம் வச்சுக்காங்கடா பாய் பூவெல்லாம் மடியா பூ தாமரை பூ அவங்க நீலவல்லி அம்மா மடியா தானே இருக்கு என்னடா கவலை இருந்தாண்டா அந்த பூக்கள் என்ன அப்படி இடங்களை பார்க்கக்குள்ள வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே வாங்க இதில் பார்க் பண்ணி என்ன கார் பார்க்கிங் அந்த ஆகிடும். ஓ இதில் போட்டு போறா போலீஸ்காரன் பிடிச்சாலும் சிக்கல். அதில் போடலான்றா அக்கா பூ வாங்குறது சொல்றாங்கல்ல அக்கா பூ வாங்குறதுக்கு நிலைமை சிக்கலக்கா. இப்ப நேற்று ஒரு ஆள் பிச்சை தருமம் எடுக்கிறோம் ஐயா சரியா அவடத்துலடா ஏடிஎம்ல இந்த காசு எடுத்து யோசிச்சு பாருங்க மக்களே நாங்களே ஏடிஎம்ல காட்டை போட்டுது பிறகு வந்து அந்த ரிசிப்ட் எடுத்து ஷோத்துல இருக்கும் ஒரு ஆள் தட்டி அந்த கொப்பியை தந்து நான் ஐயாட்ட சொன்னேன் அவர் சிங்களம் ஐயா நாங்களும் ஒரு கொப்பி எடுத்து வாரோம் ஐயா அவங்களோட பக்கத்துல
பஸ் வருது. பஸ் பஸ் பஸ். அதுவும் வாரான சின்ன கிணறுடா பாய். ஒரு ஓட்டம். நம்ம பார்க்கில் பட்டதான் நமக்கு சேப். இந்த முன்னுக்கு இந்த கடையில இருக்கிற இந்த பூவெல்லாம் காட்டுற மகளே எவ்வளவு அழகா சொல்லி பாருங்க. என்ன இதான் பார்க்கிங். யார் ஒண்ணு வெள்ளை வள்ளி எல்லாம் வச்சிருக்காங்க. வெளிநாட்டுக்காரர்கள்ட்ட இந்த பூ வந்து கொஞ்சம் கூட விலை கொடுத்து விற்பாங்களாங்க. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய பயணம் இப்போ நாங்கள் இந்த கோல்டன் டெம்பிளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடையில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி சொல்லிட்டு அழகான பூவெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. வாங்க மக்களே போகலாம். அதுக்கு முதல் மக்களே இப்போ என்னென்றால் இப்போ என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகலாம். எவ்வளோ தூரம் வந்து மலையறம் அப்படின்றது வந்து மறந்து வைத்து எங்களுக்கு ஏன்னா. அப்போ அதனால் வந்து இடைக்குள்ள ஏதாவது நமக்கு கெலோரிஸ் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி ஏதாவது சாப்பிட்டு போவோம் என்ன. இல்லாட்டி மிது விடையால் அவங்களே என்ன கொண்டுருவான். சரியோ, அதான் அதான் இது பார்க்கிங். நான் பார்க்கிங் காசு கொடுக்குறலையோ. சரியோ, பார்த்தீங்கன்னா மக்களே இந்த முன்னுக்கு பாருங்க. பா இன்னும் அழகா இருக்கு. தேன் பூச்சி மெக்கி வாங்க. தேன் பூச்சி பார்த்தீங்களா அவ்வளோ நல்லா இருக்குண்ணே. மெக்கி ஏது நாங்க மிக சிங்கள நம்ம முகத்தை நில்மானே. ஓகே ஓகே. பாருங்க மக்கள் எவ்வளோ அனுபவம் உண்டு. மரம் அதை பாருங்க. இது செந்தாமரை. இது வந்து செந்தாமரை பூ. இந்த பாருங்க, இந்த செந்தாமரை பூ. இது வந்து இந்த பாருங்க பச்சை கலருக்கு. இது வந்து வெண்தாமரை. சரியோ, இந்த பாருங்க வெண்தாமரை பூ. ಸುದನೆಲ್ಲು ಮೇಕದ ಸುದನೆಲ್ಲು ಸಿಂಗಲ ಸುದನೆಲ್ಲು ಮೇಕದ ರತ್ನೆಲ್ಲು ಸುದನೆಲ್ಲು ರತ್ನೆಲ್ಲು ಸರಿಯಾ ಮೇಕನವಾಗದ நில்மானே லස්සனா இதா இந்த கலர் இருக்குதேனடா கலரை சொல்றாங்கடா. இது நீல கலருக்கு நில்பாடு, அந்த சிவப்புக்கு வந்து ரது அப்படி இந்த கலருக்கு ஏதோ சொல்றாங்க. எவ்வளவு தேன் பூச்சி வா தேன் குட்டி வாதலடா என்னடா நல்ல இது இருக்கு போல, தேன் இருக்கு போல. அந்த பூல ஃபுல்லா தேன் பூச்சிடா அது. இதுல போய் நாம அதை குடிச்சுன்றோம். சரியா கொடுத்துட்டு போ, நாங்கள் வரக்குள்ள வாரம் சொல்லும். சரியா பண்ணுவாது. இந்தாங்க மம்ம எலிகிட்ட ஜண்டை மம்ம என்னவாத தெரியும் சிங்கிறது சொல்லி ஓ என்னவாத மம்ம கண்டப்படுவானா என்னவாத மம்ம என்னவா ஓகே சரியோ எலிகிட்ட என்ன பாறை மே பாரு மே பாறை ஒரே கடை வரணுவாது हाँ बटे मैं कहते बीरी नेते हाँ फोटो गाना उसकी वीडियो डिक्की लड़ा कर मैं कहते वीडियो अपन पुलवांदे फोटो आ वीडियो नेट हो रहा है यार ब्लैंक रहे वजह मालिक ना नमक इतने है மக்களே இப்போ நாங்கள் ரோட்டுக்கு போகிறோம். வேணே ரோட்டுக்கு போய் தான் மிச்சல் உள்ள வந்து பார்ப்போம். அங்கேருந்து வரும் தொங்கலேருந்து வரும் தெரியும். வெள்ளக்கார அண்ணனும் அக்காவும் போகிறாங்க. ஒரு ஆட்டோட எடுத்தாங்கன்னா அப்படியே சுற்றுவாங்கண்ணா போய். ஆ நம்மள மாதிரி தான் என்ன அவங்க லட்சரி ரூமில் நிற்பாங்க. நம்ம காட்டுல ரோட்ல நிக்க வாங்க. பாருங்க மகளே
கோல்டன் டெம்பிள் இந்த இருக்கு பாருங்க சரியோ தெரியுதா இதான் கோல்டன் டெம்பிள் அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மலைமே போகணும் சரியோ அதில் மலைமே போகணும் மக்களே அங்கே போகிறதுக்கு முன்னே இங்கே இருக்கக்கூடிய பாப்பம் கடையில் சாப்பிடணும் எல்லா இடத்துலையும் வந்து தேன்பூச்சி அந்த குடிக்கிறாப்பாய் அவன் சொல்லுவாங்க தன் தாமரை உடன் பிறந்தும் தந்தே நுகரா மண்டுகம் வண்டோ கானகத்து இடையிருந்து வந்து கமலம் அது உண்ணும் பண்டே பழகியிருந்தாலும் அறியால் புல்லோர் நல்லோரே கண்டே கழித்தங்குறவாடி தம்மில் கலப்போர் கற்றோரை இதில் ஒரு பொருள் ஒன்று இருக்கு மகளே அந்த பொருளுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் அதாவது ஒரு குளத்தில் உள்ள தாமரை மலர்கள் உள்ள என்ன ஒரு குளத்தில் வந்து ஒரு தவளையும் தாமரை மலரும் வந்து வாழுது ஆனால் அது பக்கத்துலேயே அந்த தாமரை மலர் இருக்கு அதே மண்டுகம்ன்ற தவளை என்ன அந்த தவளையும் வந்து தாமரை மலர் பக்கத்தில் இருக்கு ஆனால் இவ்வளவு காலம் அந்த தாமரை மலருக்கு பக்கத்தில் அது கூடவே வாழ்ந்தும் அந்த தாமரை மலர்களில் உள்ள குளிர்ச்சியான தேனை பருகத் தெரியாது வாழுகிறது மண்டுகம் தவளை என்ன ஆனால் இந்த ஒரு தேன்பூச்சியானது எங்கோ தூரத்தில் உள்ள ஒரு காட்டிலிருந்து வந்து என்ன இந்த தாமரை மலர்களில் உள்ள குளிர்ச்சியான தேனை அறிந்து அவ்வளவு தூரத்திலிருந்து அதனை பறிச் செல்லுமாம் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இங்க பாருங்க ஒரு ஒரு தாமரை அந்த இந்த புதுக்குள்ள வந்து அதான் இதானா இது இலங்கையினுடைய தேசிய பூடாது நீரோட்பழம் சரியோ அத சொல்ல மறந்துட்டோம் இந்த பூதா மகனே இலங்கையினுடைய தேசிய பூ என்ன தேசிய மலர் பாருங்க ஒரு தாமரை மலருக்குள்ள இந்த நீரோட்பழத்துக்குள்ளேயும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு ஒரு 3-4 தேன்பூச்சி இதாக காட்டுங்க பதிலா இந்த தேம்பூச்சி இந்த மலரில் உள்ள அந்த தேன் அரைஞ்சி வந்து குடிக்குதுன்னு இதான் நம்ம கூட வந்து என்ன எவ்வளவு பேர் எத்தனை பேர் வழங்கி இருந்தாலும் பழகிருந்தாலும் வந்து நம்மளோட நற்குணங்கள் அறிய மாட்டாங்கன்னு அந்த தவளையை போல சில பேர் வந்து என்ன சொல்றது இந்த தேன்பூச்சியை போல நம்மளோட நற்குணங்களை அறிஞ்சு நம்மளை தேடி வந்து சந்தோஷமா பழகுவாங்கன்றது நாங்கள் உதாரணமாக சொல்றோம் வாங்க ஓகே நம்ம முகத்து ఓ ఉటే మమ జనవా మేక ఉందా ఇది మేక మంగి తీనా అది అతురుట మంగి ఫుల్ బంతురా ఓ మంగి మంగి అవు దేనా మంగి ఏనా అకే ఓయాకే నమ్మ మగదే మల్సుదు ఓకే 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 ఓయాక అమ్మ కోయిదే మేకదే ఓకే ఓకే పుష్పలదా தமிழ் சிங்களம் புஷ்பலதா நான் கடவுளே ஓகே புஷ்பலதா அக்கே மங்க கீழே அண்ணா ஓ பொட்டாக்கினா மම යන්න පුළුවන් මම එනවා මේක කන්න පුළුවන් ஓகே ஓகே පුළුවන් அடிச்சுடுறான் என்னடா පුළුවන්டா எனக்கு என்னடா தெரியும் පුළුවனா தெரியுமே அது தூசண வார்த்தையில மட்டும் தெரியுது ஏதோ உலகலட்டும் சரியா அதான்டா இது வந்து வெண்தாமரை வெள்ளப்பூ இது வந்து செந்தாமரை சரியோ ஆனா மகளே இது வந்து இலங்கையினுடைய அந்த வந்து திருவோணமலை இந்த திருக்கோணேஸ்வரம் கோயிலுக்கு கொண்டு வைக்கிற மாதிரி இருக்கு பாருங்க அதான் லட்சணா இதா தமிழ் தெரியுமா ஐயோ கடவுளே எப்படி இருக்கீங்க டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களா என்ன பேர் அக்காடு என்ன பேர் சொல்லுங்க ரோஜாக்கா உண்மையிலே வந்து அருமையான முறையில் வந்து பழம் விற்கிறாங்க உண்மையிலே சூப்பர் ரோஜாக்காவுக்கு பெரிய ஒரு கைதட்டல் நான் கொடுக்குறோம் ரோஜாக்கா இதில் விலையெல்லாம் சொல்லுங்க விலை மிக ப்ரைஸ் 1-2000 இந்த பெரிய சைஸ் கூடயா பகலே இது பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு வந்து 2000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஏது 1500 ஒரு பூஜை தட்டு 1500 ஒரு பூஜை தட்டு வந்து 1500 பாருங்க இதெல்லாம் கொடுக்குறீங்களா அந்த தட்டமெல்லாம் கொடுக்குறீங்களா எல்லாம் பால் பூ மாலை எல்லாம் போட்டு வெத்தலை பூ மாலைலாம் போட்டு தான் கொடுப்பீங்க நாளைக்கு தான் விசேஷம் சனி தான் இங்கே விசேஷம் புதன்கிழமை சனிக்கிழமை நிறைய சிங்களாக வருவாங்க தமிழாக்களும் வருவாங்க அப்படி இல்லை தம்பி எல்லா ஜாதியும் வராங்க வெள்ளக்காரங்க சிங்கள ஆளுங்க தமிழ் ஆளுங்க நீங்க சிங்களம் தமிழ் கேட்பீங்க தமிழ் தானா எந்த இடம் நான் பிறந்த ஊர் கிளிநொச்சி அம்மாட ஊர் தான் இங்க கிளிநொச்சி அக்கா ரோஜா அக்கா கிளிநொச்சி ஆமி நீங்க எங்க
மட்டக்களப்பு. நான் மட்டக்களப்பு ஏறாவூருக்கு வந்திருக்கேன். இங்க சாமான்லாம் ஏற்றிட்டு போறேன். இது உங்களோட கடையாக்கா? யாராவது சரிங்க நீங்க மட்டுமா? ஹைதட்டுற பெரிய ஒரு ஹைதட்டை இல்லைன்னு சொன்னால் இன்னொரு சிங்களம்லாம் நல்லா காய்ப்பீங்கன்னு. அதாவது எங்களுக்கு நாங்களே வந்து ஆம்பளை பொடியில் இல்லை இங்கே வந்து தடுமாறு திடுறோம். ஆனால் வந்து இப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் தனியாக வந்து அது ஒரு பிரசித்தி வாய்ந்த கோல்டன் டெம்பிளுக்கு முன்னால் வந்து ஒரு கடை ஒன்று போட்டிருக்கீங்க பழக்கடைன்னு. மேலே சூப்பராக்கா ஹைதட்டுறமாக்கா. வீரப்பண்மணியா வாடா படம் அடிங்க ஃபோட்டோ எடுங்க. நிறைய பேர் பார்ப்பாங்களாக்கா கிளிநொச்சின்னு சொன்னா. கிளிநொச்சியில் எந்த இடம் நீங்கள்? முருகண்டி. ஐயோ ஓகே 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 ஓகே. எப்படி கிளியரா இருக்கா? அதான் மக்களே நம்மட கோல்டன் டெம்பிளுக்கு முன்னுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு நம்மளுடைய கிளிநொச்சியை சேர்ந்த ரோஜா அக்கா ஒரு பழக்கடை ஒன்று வச்சிருக்காங்க. வடிவா நீங்க பழம் வாங்கி கொண்டு போகலாம். அக்காவுக்கும் பிஸ்னஸை வந்து நீங்க என்ன சொல்றது மேலதிகப்படுத்தி நீங்க ஒரு சப்போர்ட் செய்யலாம். அவனே வந்தீங்கன்னா இங்கே வாங்க, வேற இல்லை வாங்க தேவையில்லை. நல்ல கண்டிஷன்ல வாங்கலாமாம். அக்கா இங்க வீடெல்லாம் எடுத்து நிக்கிறீங்களா? அப்பாட ஊரு கிளிநொச்சி, அம்மாட ஊர் இங்கே. அவன் தமிழா? சிங்களம். தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியானே. நீங்க நண்பியலா? எங்களுக்கு சிங்களம் சொல்லித்தாங்கடா. இப்போ என்ன கதைக்கிறாங்க சுட்டாக் சுட்டாக் சிங்களம் பாடம் கரணவா? எப்பயுமே ஒரு தமிழனுக்கு சிங்களம் தேடிக்கிறது. ஆனா சிங்கள தமிழனுக்கு வந்து சிங்களம் பேச ஏனும் டக்குன்னு குயிக்கா பிடிச்சிக்கணும். ஆனா சிங்கள தமிழ் ஏலாது. ஏலாதுண்ணா கஷ்டம் என்ன? ஏலாதுண்ணே கஷ்டம். நம்மள 200 எத்தனை எழுத்து நமக்கு எல்லாமே ஏலும். நம்ம வீரத்தை கேட்டவங்க தானே. எது? நம்ம வீரத்தை கேட்டவங்க தானே. இங்கவே வீரத்தை மட்டும் தான் கேட்கணும். வீரத்தை தான் கேட்கணும். இல்ல சொத்து சோகம் சிங்கள ஆளுங்க விலங்கச்சடா சொல்றது ஒய்க்கில நெசக்காங்க. ஆனா உங்களோட கதையை பேச்செல்லாம் மாறி போச்சுண்ணே. கிளிநொச்சி தமிழ்மா இல்ல இங்க நிறைய காலம் இருக்கீங்க உங்களோட. இந்த மாதிரி இங்க தானே. ஓகே ரோஜாக்கா நன்றி. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல என்ன சாப்பிடுறீங்க? கொமட்டோ வெட்டிக்கறவா? என்ன சாப்பிடுறீங்கறா பாத்தீங்களா? ஐயோ ஒரு தமிழாக்கா அப்படி சாப்பாடு வெட்டி தெரியாதே சந்தோஷமா இருக்கு. இல்லக்கா பரவாயில்ல பரவாயில்ல. இருடா இருக்கு. இதோ விளாங்கயா? விளாங்கா இல்லடா இது. இது இந்த இதுடா என்ன இந்த பிள்ளையாருக்கு வைப்பாங்க. அது வில்வங்காயடா. வில்வங்காயா? வில்வே இல்லையா? வில்வே அதான் வெல்வே வில்ல தான்டா சாப்பிடுவாங்க. இது பழம்டா, இது மாம்பழம் நல்ல பச்சையா இருக்கு. பாருங்க மக்களே நம்மட கிளிநொச்சி ரோஜா அக்காவினுடைய கவனிப்பை பாருங்க. ஐயோ ஐயோ என்ன சொல்றக்கா, உங்களோட அன்புக்கு நாங்க அடிமை. சரியோ மிதி யோசிக்க இதை மட்டும் தந்து மலையை தவிர ஓகே காணுமக்கா. நன்றி நன்றி. கண்கலங்க பாக்குதுக்கா உண்மையில நீ கூட கவனிப்பு. அது இந்த சிங்கள இடத்துல வந்து ஒரு தமிழக்கா வந்து கண்டே சந்தோஷம். என்ன நான் இந்த யார் எங்கட தமிழங்க யார் வந்தாலும் நான் இப்படித்தான் அழகிதான் இருக்கேன். ஆனா என்ன யாருமே தெரியும் தம்பி. நான் 17 வருஷம் செய்றேன். இந்த நேத்து இப்ப இல்ல, எனக்கு வந்து 38 வயசு. இப்ப கவனம் சைடுக்கு வாங்க. சரியா 38 வயசு எனக்கு. நான் 17 வருஷமா இது செய்றேன். இன்னைக்கு மழையிற நலையிறது வெயில்ல காயிறது பழையது. 24 மணிக்கு தான் இருக்குமா? 24 hours இல்ல இல்ல 2 மணிக்கு முடியும். நாளைக்கு தான் விசேஷம். பழக்கடை உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கா? இல்ல 3 பேர் இருக்காங்க. நாளைக்கு ஒண்ணு. ஆனா நான் தான் கூட தேடுறது ஆள். சம்பாதிக்க கூட நான் தான். எனக்கு வந்து ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பேசி கொஞ்ச நேரம் பழகினா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு
திரும்ப எங்க இப்ப இப்ப நீங்க இங்க சரி தம்புளுக்கு வந்தா வருவீங்க தானே எனக்கு ஒரு ரோஜாக்கான ஒரு ஆள் இருக்கு நினைக்க மாட்டீங்களா தம்புள்ளையில கிளீன் வச்சு ரோஜாக்கா கண்டை வந்து எங்களுக்கு சரியான சந்தோஷம் நான் உண்மையை சொல்றேன் உங்களுக்கு பெருமையா இருக்கு அப்படி என்ன இப்படி சாப்பாடுல வந்து கவனிக்கிறீர்கள் ஐயோ தமிழர்களோட பண்பாடு எங்க போனாலும் ஆனா தம்பி எங்க போனாலும் எங்க ஒரு தமிழ் இருக்கான் அதான் உண்மை அதுதான் உண்மை எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அங்க ஒரு தமிழன் இருப்பான்ற உண்மை எங்களுக்கு சிங்களம் தெரியாக்கா மெல்ல மெல்ல இப்போ பழைய கொண்டு வரோம் பழைய கொள்ளலாம் கொஞ்சம் கொஞ்சம் பழையத்தோம் சிங்களம் ஏன்னா ஃபுல்லா பழைய இல்லை ஒரு 1% பழையப்போம் மீட்ட புரிது என்ன போடுவ நீ மீட்டனா முல்ல புரிது என்ன போடுவான் மீட்ட புரிது என்ன போடுவான் அதிசி வெண்டுப்பா அவசரப்படாதீங்க அவசரப்படக்கூடாது அதான் இந்த இது சாப்பிடு இந்த சனு சாப்பிடலையா சாப்பிட்டுதீங்களா கொண்டா படியா தெரியும் அக்கா பாருங்க பின்னுக்கு வந்து கமரா பாக்குறான் எப்படி தெரியும் அழகாடுங்க இந்த தம்பி சனு என்ன சின்ன உடம்பு தான் நீங்க சாப்பிடாமடியா என்ன ஜகரியல் அப்படியா என்ன சனு என் பேர் அனுஷன் இவர் பேரு மிதுஜன் எல்லாரும் இந்து நமக்கு என்னக்கா மதம் சிங்கள ஊர் தானே தமிழ் குறவு அந்த சம்பிரதாயப்படி இங்க இருக்கிறது வாழ்றது ஆனா இதுக்கு இங்கிட்டு கோயில் மாத்தரைக்கு அங்க போனா பூ வச்சு பொட்டு வச்சுட்டு அங்க மதிப்பு அப்படித்தான் இங்க மதிப்பு இப்படி நம்ம தொழில் இது தானே அது சுத்தி இப்படி இருக்கணும் ஆனா நான் எங்க வீட்டுல கோயில் எல்லாம் வச்சிருக்கேன் அழகா 2 வீடு கட்டி நடுவுல கோயில் வச்சு ஒரு நாளைக்கு வாரம் கண்டிப்பா விட்டு கண்டிப்பா வாங்க இங்க தமிழுக்கு வந்தா தங்கலாம் எங்க வீட்டுக்கு வாங்க நம்மட சொந்தமா இருந்துட்டு போகலாம் தானே நான் பெரிய இது தேவையில்லை இல்லையா இருந்துட்டு போகலாம் வாங்க நான் இங்க தான் எப்பவுமே இருப்பேன் சாகாட்டிங்க தான் இருப்பேன் செத்துடா சொல்ல எல்லாம் அது நீ அக்கா பழைய தினகா அக்கா வந்து ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரமா கதைக்கிறாங்க மேலே சந்தேகமா இருக்கு மகள் முறியண்டி என்ன என்ன ஞாபகம் சரியா ஓகே ரோஜாக்கா நன்றி காசு காசு வேணா பைத்தியமா பாத்தியா டேய் மழை அடிக்கிறா மழை பெய்யுது அக்கா மகளே மழை தூக்கி மகளே உண்மையிலே இங்க பாருங்க இவ்வளவு வெயிலுக்குள்ளா திடீர்னு மழை தூக்கிது அக்காட மனசு ஒரு நல்ல மனசு வேலை ரோஜா காடு உங்களுக்கு தெரியல பாருங்க இந்த பாருங்க மழை துளி விழுதா இந்த கையை பாருங்க தெரியுதா கொஞ்சம் பொறுங்க எங்கட ஊராக்கள் வந்திருக்காங்க உங்ககிட்ட வேலை செய்யறாங்களா நீங்க எங்க ஜப்னாவா ஓ தமிழ் தெரியுமா அப்ப இன்னைக்கா இன்னைக்கு இங்கதான் மீடியா அக்கா அந்த கெத்த பாத்தியா ஒரு சிங்கிள் ஆளை வந்து வேலைக்கு வச்சுட்டு அப்படி சொல்றாங்க வேலைக்காரன் நல்ல கெத்துயா ஓகே ரோஜாக்கா சந்தோஷம் உங்களை சந்திச்சே நன்றி உங்களோட அன்புக்கு நாங்க மேல போயிட்டு வரோம் ரோஜாக்கா சரியோ மகளே இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு ரோஜாக்கா சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து இப்படி ஒரு நிலைமைக்குள்ள வந்து எங்களுக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கு ரோஜாக்கா நீங்க சொன்னது எதுக்கு முன்னாடி சொல்லுங்க நீங்க வந்து உழைச்சேன்னு சாதிச்சிருக்கீங்க இப்ப ஆமா நிச்சயமே நல்லா சாதிச்சிருக்கேன் சரியா 2 பசங்களை நல்லா பெரிய ஆக்கிட்டேன் நல்லா பிசினஸ் பண்ணி இது 17 வருஷம் ஆச்சு இந்த தொழிலுக்கு என்ன நல்ல ஒரு வேன் எடுத்திருக்கேன் நல்ல வீடு ஒன்று கட்டி வச்சிருக்கேன் 2 வேன் எடுத்திருக்கேன் 2 வேன் எடுத்திருக்காங்க நல்ல ஆட்டோ இருக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கேன் அவ்வளவுதான் சொல்லலாம் நன்றி 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 ரோஜாக்கா கைதட்டா ரோஜாக்காவுக்கு உண்மையிலே என்னோட நம்மளோட வீர தமிழுக்கு வந்து ஒரு உதாரணம் எங்களுடைய ரோஜாக்கா சந்தோஷம் அவங்களோட அந்த பழகுற பண்பு நட்குணம் எல்லாமே வந்து
சந்தோஷமாக இருக்குது. ஓகே, சந்தோஷம் ரோஜாக்கா. அப்புறம்